Hello friends, welcome to JAFS code. In the series of tutorials la eppadi நம்ம ஒரு single line of CSS கூட எழுதாம Tailwind CSS அப்படிங்கற framework மூலமா ஒரு வெப்சைட்டை பண்றது அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம். Last series of videosல நம்ம இந்த வெப்சைட்டோட டெம்ப்ளேட்டை கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். footerல all rights reserved அப்படிங்கற portion மட்டும் நம்ம போட மிஸ் பண்ணிருந்தோம். அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறமா மொபைல்ல மெனுவை கிளிக்கபிள் ஆக்குறதுக்கான JavaScript portion இருக்குல அதை மட்டும் நம்ம வொர்க் அவுட் பண்ணுவோம். அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இண்டெக்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஃபூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்காமல் இருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கோடில் பாட்டமில் போயிட்டு ஃபூட்டருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு டிவ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த டிவுக்கு கீழே இனி ஒரு டிவ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இனி இந்த டிவுக்குள்ளே நான் கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு வந்திருக்கும், அதை சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குறேன். ஓகே, இனி இதோட டெக்ஸ்ட் கலரை கொஞ்சம் லைட் பண்ணிடலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டு கிரே 700 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு, ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 500 கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இனி இதுக்கு ஒரு பார்டர் டாப் கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்குறேன், ஒரு பார்டர் டாப் கிடச்சிருக்கு. அந்த பார்டரோட கலரையும் நம்ம டெக்ஸ்ட் கலருக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா பார்டர் கிரே 500 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு சின்ன பேடிங் கொடுக்கலாம். ஸோ நான் பேடிங் டாப் 3 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோன்னா ஒரு சின்ன பேடிங் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற செக்ஷனை போட்டாச்சு. இது கீழே இருக்கிற மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஃபூட்டருக்கு நம்ம மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக எல்லா செக்ஷனுக்கும் நம்ம மார்ஜின் பாட்டம் கொடுத்தோம் இல்லையா, அதேமாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபூட்டருக்கு நம்ம கொடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா மார்ஜின்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் ரீஜனுக்கும் ஒரு பேடிங் செட் பண்ணியிருந்தோம். அதனால் நான் அந்த மார்ஜினை இப்போ ரிமூவ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பாட்டம்லேயும் சேம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற செக்ஷனை முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இந்த செப்பரேட் விண்டோவில் இருக்கு இல்லையா, இதை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணி டாக்கில் சைடு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சைடில் நமக்கு அதை வந்துடும். இப்போ இங்கே நம்மளோட மொபைல் டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. ஓகே, இனி இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு மெனு ஓப்பன் ஆகணும். அந்த போர்ஷனில் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். main.js அப்படின்னு வச்சுக்கலாம். இண்டெக்ஸில் பாட்டமில் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு ./main.js. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு console.log பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கன்சோலில் நமக்கு அந்த டெஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம கோட் எழுதலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜில் நம்ம ஹோம் செக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனுக்கு தான் இப்போ நம்ம கிளிக் ஆக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு மொபைலில் மெனு தெரியணும். ஓகே, இது கீழே ஆல்ரெடி பார்த்தோம்னா இங்கே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுருக்கோம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு மொபைலுக்கானது இல்லை, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பிக்கர் ஸ்க்ரீன்ஸ்க்காக. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிவ் வச்சுருக்கோம். இந்த டிவ் தான் நம்ம மொபைலுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஹிடன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஹிடனை எடுத்துடலாம் பார்க்குறதுக்காக. ஸோ இதை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெனு தெரியுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஹிடனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த மெனு தெரியும். ஸோ லாஜிக் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த டிவ்வில் ஹிடன் அப்படின்ற கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஹிடன் அப்படின்ற கிளாஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஹிடன் அப்படின்னு கொடுக்க போகிறோம். சப்போஸ் ஹிடன் அப்படின்ற கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டாகிள் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு தடவை பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெனு தெரியும், இன்னொரு தடவை பட்டன் கிளிக் பண்ணும்போது அங்கே ஹிடன் வந்துடும். அதனால் இந்த மெனு தெரியாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம கிளிக் ஆக்ஷனில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மெயினில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். மெனு கிளிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஐடி ஈக்குவல் டு மொபைல் மெனு அப்படின்னு கொடுத்துடலாம்.
இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ண போகிறோம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிசனர் இருக்குது. அந்த ஆன் கிளிக் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துறேன். ஓகே, இப்போது எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஒரு கன்சோல் லாக் கொடுக்குறேன், அதுக்குள்ளே டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எப்போல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு இங்கே டெஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த டிவ் இருக்குல்லையா, அந்த டிவ்வை ஆக்சஸ் பண்ணி இதோட கிளாஸ் லிஸ்ட்டில் ஹிடன் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடி இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு வேரியபிளில் மெனு ஈக்குவல் டு document.getElementById அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த மெனுவை இங்கே கொடுத்து நான் அந்த மெனுவை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெனுவோட கிளாஸ் லிஸ்ட்டை எடுக்க போகிறேன். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நான் இப்போதைக்கு கன்சோலில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். console.logல menu.classList அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மெனுவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற கிளாஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸுக்குள்ளே ஹிடன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா பை டிஃபால்ட் நம்ம ஹிடன் தான் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு மெனு இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கிளாஸ் லிஸ்ட் கிடச்சிருக்கும், ஹிடன் அப்படின்ற கிளாஸ் லிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெனு இருக்கு இல்லையா, அந்த மெனுவோட கிளாஸ் லிஸ்ட்டில் ஹிடன் அப்படின்ற கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனில் செக் பண்ணலாம். இஃப் மெனு டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் கண்டெய்ன்ஸ் ஹிடன். ஓகே, நம்ம இதுக்குள்ளே console.log எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணலாம், எல்ஸு console.logல நோன்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உள்ள ஹிடன்ற கிளாஸ் நம்ம கொடுத்துருந்தோம், அதனால் எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹிடன்ற கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நோன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேசிக் செட்டப் ரெடி. இந்த ஹிடன்ற கிளாஸை ரிமூவ் பண்ணாலே அதை அன்டூ பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம பை டிஃபால்ட்டாக ஹிடன் கிளாஸ் வேணும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எஸ் அப்படின்ற போர்ஷனில் இந்த மெனுவில் கிளாஸ் லிஸ்ட்டில் ஹிடன் இருக்குது. அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா menu.classList.remove ஆஃப் இங்கே ஹிடன் கொடுத்துட்டோம்னா அந்த கிளாஸ் லிஸ்ட்லேருந்து நமக்கு இந்த ஹிடன் அப்படின்ற கிளாஸ் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ நோவில் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா சேம் ரிமூவ்க்கு பதிலாக நம்ம ஆட் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போர்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெனு வரும். பட்டனை இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு மெனு டிஸப்பியர் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ மெனுவோட ஆக்ஷன் போர்ஷன் ரெடி. இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏதாவது டாபிக்ஸ் டெய்ல்விண்டில் கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இனி நான் கொஞ்சம் வீடியோஸ் டெய்ல்விண்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வேறு ஏதாவது டெக்னாலஜியில் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.